செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் கவலைக்கிடம் பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நண்பர்களே. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய நிலைமையை நினைத்தால் எனக்கு நிச்சயமாக கவலையாகத்தான் இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் நம்முடைய செந்தில் பாலாஜி ரொம்பவே ஒரு எப்படி இருந்த ஒரு நபர், சீரியஸ்லி சொல்கிறேன், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரபிள் பர்சனாக பார்த்தீங்கன்னா இருந்தவர். ஓகேங்களா, திமுகவின் கழக உடன்பிறப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு லீடர்ஷிப்பில் இருந்தவர். ஓகேங்களா, துணை முதலமைச்சர் ரேஸில் கூட உதயநிதியையே பின்னுக்கு தள்ளக்கூடிய அளவிற்கும் இவர் அந்த அளவிற்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நண்பர்களே. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அந்த அளவிற்கு ஒரு ஹைப்பிங் லெவலுக்கு போனவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், சீரியஸ்லி அதை மறுப்பதற்கு நான் மறுக்கவே மாட்டேன். உறுதியாக செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜை நோக்கி நகர்ந்தார், கிரிட்டிக்கலான ஸ்டேஜை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அதற்கு காரணம் திமுக அப்படின்னு சொன்னா அது இன்னும் மிகையாகாது. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா எப்பயோ வெளியே கொண்டு வந்திருக்கணும். ஆனா பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் திமுக கவர்மெண்ட் அதை பண்ணல. அது திமுகவின் ஒரு முழுமையான தவறு. முழு சோற்றை பாத்தீங்கன்னா முழு பூசணிக்காயை யாரேனும் சோற்றில் மறைப்பார்களா? அந்த கதையாகத்தான் இந்த கதை இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே செந்தில் பாலாஜி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் இருப்பதாகவும், அந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் அவரை எப்பொழுது வேண்டுமானாலும் அவரின் கதையை முடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில இந்த ஒரு சூழ்நிலையில தான் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஏன்னா 2-3 முறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பா டெஃபினெட்லி என்ன ஆகுது, அவருடைய உடல் நிலை உண்மையிலேயே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜோன்ல தான் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருது. சந்தேகம் இல்லை, உண்மையிலே ஏதோ ஒன்று இருக்கு அண்ணனுக்கு. அண்ணன் அவர்களே எப்படி இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு செந்தில் பாலாஜி இப்பேற்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையையோ அல்லது சூழலை நோக்கி நகர்வையோ எடுப்பாரெனில் நிச்சயம் திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அடி இருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு ஏதேனும் ஆனாலும் பிரச்சனை, ஆகா கட்டியும் பிரச்சனை. அந்த ஒரு மைண்ட் செட்டில் செந்தில் பாலாஜியை விட்டுற வேண்டாம் அப்படின்றது தான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற விஷயமா இருக்குது. ஓகேங்களா, ஸோ செந்தில் பாலாஜி உண்மையிலேயே ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஜோனை நோக்கி நகருவாரா அல்லது நகராமல் போவாரா என்பதை நாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ இது போல பல்பல காணொளிகளை பார்க்கலாம்.